வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3D பேட்ச் ஒர்க். இதுக்கு நான் பாருங்களேன், ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு ஆயணும்னு முதலே ஒட்டிட்டேன். இப்போ இந்த சைஸுக்கு கரெக்டாக நான் ஸ்டோன் செயின் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த செயினை நம்ம எப்பயும் போல் ஸ்டோன் செயின் தைக்கிற மாதிரி தைச்சிடணும். ஓகேவா? இப்போ நார்மல் கோல்டு கலர் ஷோயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு இதை தைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஸ்டோன் செயின் எப்படி தைக்கணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னா, இதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவிலையும் அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தைச்சிடணும் சுற்றி. ஓகேவா? ஒட்டி தைச்சிருங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். இது பேட்ச் ஒர்க் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் மேலே வச்சு நம்ம எம்போஸாக காட்டணும் அப்படின்றதுக்காக பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுடைய பட்டுப்பாவாடை, அந்த ஃப்ராக்கு, அந்த சட்டை போடுவாங்கள்ல பட்டு பாவாடைக்கு குழந்தைங்க, அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ்லேயும் நம்ம ஸ்லீவ்லேயும் பண்ணலாம், நெக்லேயும் பண்ணலாம். எம்போஸாக காட்டும். நம்ம நார்மல் மெட்டீரியலில் பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து அது எம்போஸாக காட்டுறப்ப இன்னும் ஹைலைட்டாக அழகாக இருக்கும். எந்த டிசைனாலும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பீகாக் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக அப்படி ஒட்டி அப்படியே தைச்சிருங்க. நான் எப்பயும் தைப்பேன் பார்த்தீங்களா ஸ்டோன் செயின், அதே மாதிரி இந்த திலகம் ஷேப்பில் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக அளவாக எடுத்து மெதுவாக தைச்சிருங்க. கம்மெல்லாம் போட்டு ஒட்டாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், க்ளூ போட்டு ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து காஞ்சதுக்கப்புறம் அந்த இடமே ரஃப் ஆயிரும். அதனால தான் நான் எப்பயுமே தச்சு பழகுங்கன்னு சொல்கிறது. இன்னொன்று ஸ்டிஃபாகவும் இருக்கும், நமக்கு சேஃப்டியானது இது. இப்போ முடிக்க போகிறேன். ஃபுல்லாக என் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். 1 மந்த் கோர்ஸ் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ்லாம் நான் போடுறேன். இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். அதனால் ஒன்று அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் நான் போடுறேன். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. லாக் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஓகேவா? நல்லா அந்த ஷேப்பில் வச்சு அதை லாக் பண்ணுங்க. அந்த லாக் பண்ணுறப்ப கூட அதை பிரியும். அதனால் அந்த ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா அந்த திலகம் ஷேப் கரெக்டாக நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? லாக் பண்ணால் அது உள்ளே அந்த நூலோடு சேர்ந்து வருது. அதனால தான் திருப்பி நான் லாக் பண்ணுறேன். ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து அந்த திலகம்லேயே கொஞ்சம் பெருசாக நான் பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, நான் வந்து இந்த நம்ம பீகாக்கோட ஃபெதர் இருக்கும் பார்த்திங்களா, அதோடைய கண் பாட்டு தான் இப்போ நான் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம எம்போஸ் த்ரெட்டு வச்சு ஜிக்ஸாக் போட போகிறேன். ஒட்ட போகிறது கிடையாது. டைரெக்டாக ஜிக்ஸாக் பண்ணலாம். நல்லா நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ஒட்டாமல் க்ளூ வச்சு ஒட்ட வேணாம். மெஷர் பண்ணி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் ஜிக்ஸாக் பண்ணாலே போதும். இது எதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம 3D மெத்தட் பண்ணுறோம். ஸோ 3Dன்றப்ப எம்போஸாக காட்டணும். எவ்வளோ எம்போஸாக காட்டுறோமோ அவ்வளோ அது அழகாக இருக்கும். அதனால தான் இந்த 3Dக்காக நான் வந்து எம்போஸ் லோட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஜிக்ஸாக் தான் கொடுத்துக்கிறேன். அந்த முனையை நல்லா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே எப்பயும் போல் ஜிக்ஸாக் கொடுத்துருங்க. ஜிக்ஸாக் ஸ்டிச் தெரிலனா அதையும் இந்த லிங்க்கில் நான் தர்றேன். அந்த லிங்க்கையும் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் போட்டு நீங்கள் இந்த 1 மந்த் கோர்ஸ் முடித்து அதை நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோஸ் பாருங்கப்பா. அதெல்லாம் பார்த்து நீங்கள் பழகுனா தான் நான் இப்போ அடுத்தடுத்து சொல்லித்தர எல்லாமே உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வருது. அதனால் என்னடா திடீர்னு இதை போகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதுக்குரிய சம்மந்தமான எல்லா ஸ்டிச்சஸுமே நான் போட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. ஜிக்ஸாக் போட்டனால தான் இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தோன்னா இது டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த முனையை நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. கேப் தெரியாத மாதிரி க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேவா? க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். நான் நல்ல ஒரு ப்ளூ கலரில் சுகர் பீட் எடுத்திருக்கேன். இந்த சுகர் பீடு வச்சு இதை ஃபுல்லாக நான் வந்து எம்போஸ் லோடு பண்ண போகிறேன்.
எம்போஸ் லோடும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எம்போஸ் லோடு இங்க்கு அழகாக உங்களுக்கு நிறைய டிசைன் அழகாக சூப்பராக போட்டு காட்டியிருக்கேன். அதே தான் இதுலேயும் பண்ண போகிறேன். லீஃபுக்கெல்லாம் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு லோட் பண்ணணும் அப்படின்னு. அதே தான் இப்போ நம்ம எம்போஸ்லேயும் பண்ண போகிறோம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 6 பீடாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த நூல் ஃபுல்லாக நமக்கு மறையணும். உள்ளே இப்போ வைக்கிற நம்ம எம்போஸ் த்ரெட் வந்து வெளியே தெரியவே கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அதை ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த பீடு எடுத்துக்கணும். எனக்கு ஒரு 6 பீடு எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 6 பீடை போட்டு நான் லோட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். வீடியோவை ஜூம் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. மெதுவாக பாருங்கள். எப்பயுமே கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டு அப்புறம் மேலேருந்து கொண்டு வாங்க. அப்போ தான் ஸ்டிஃபாக கிடைக்கும். மேலேருந்தே நீங்கள் பீடை இறக்காதீங்க. சரியா? கீழேருந்து ஒரு நூல் கொண்டு போயிட்டு மேலேருந்து நீங்கள் கொண்டு வாங்க. எப்பயுமே எம்போஸ் அப்படி தான் பண்ணணும்ப்பா. ஆறு பீடாக எடுத்து லோட் பண்ணி பண்ணுறேன். எம்போஸ் தெரியாதவங்க பாருங்கள், பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். எல்லா லிங்க்கையும் நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி 1 மந்த் கோர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் இங்கே வாங்க. வந்தால் நல்லா புரியும் உங்களுக்கு. உங்களுக்கு நல்லா புரியணும் தான் நான் பொறுமையாக காட்டிக்கிட்டு இருக்கேன். வேகமாக போகாமல். இந்த சைடு ரைட் சைடு வந்து இந்த மாதிரி கிராஸாக கொண்டு வரணும். மேலேருந்து கீழே வர்றது அப்படியே கிராஸாக வரும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு கீழே வர்றப்ப அப்படியே அந்த ஸ்டிச்சை நேராக்கிடணும். அப்போ தான் அந்த திலகம் ஷேப் அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ரைட் சைடில் போகிறனால அதை கிராஸாக கொண்டு வந்துட்டுருக்கேன். அடியில் வச்சுருக்க த்ரெட்டே தெரியலை பார்த்தீங்களா? அந்தளவு நம்ம கவர் பண்ணணும். அப்போ பீடை வந்து க்ளோஸாக நம்ம போடணும். கேப்பே இல்லாமல் போடணும் பீடை. மெதுவாக பண்ணுங்க. சரியா? ஒன்றும் அவசரம் இல்லை. இதை முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள். அப்படியே நான் கீழே கொண்டு வந்துட்டேன். நேராக வர்றப்ப அப்படியே நேராக போகணும். சைடில் வர்றப்ப ரைட் சைடில் ரைட்டாக கொண்டு வந்தேன். இப்போ கீழே வந்து திலகம்ல நேராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நேராக நம்ம இந்த ஸ்டிச்சஸ் கொண்டு போகணும். அப்போ தான் பார்க்க அழகாக அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நேராகவே கொண்டு போங்க. திருப்பி லெஃப்ட்டு வர்றப்ப ரைட் சைடு எப்படி இந்த மாதிரி வந்திருக்கோ அதே மாதிரி தாங்க லெஃப்ட்டு வரணும். ஸோ நேராக கொண்டு போயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு முடிய போகுது. லெஃப்ட் சைட் பண்ணுறேன். ரைட் சைட் பண்ண மாதிரியே தான் லெஃப்ட் சைடும் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே கீழேருந்து மேலே கொண்டு வர்றப்ப அப்படியே அந்த மாதிரி அந்த கிராஸாகவே வந்துடுச்சு பாருங்கள். கீழே வர்ற இடம் மட்டும்தான் நேராக வந்துச்சு. திருப்பி ரைட் சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டேன். நீங்களும் அதே மாதிரி மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். அழகாக வரும். அப்போ தான் அந்த திலகம் ஷேப் ஃபுல்லாக எப்படி நம்ம ட்ரா பண்ணோமோ அதே மாதிரி நமக்கு வரும். சரியா? ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி திரும்ப ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ முடிய போகுது. கரெக்டாக அந்த ஷேப்பு வந்துடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இது வந்து நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் பண்ணணும் கிடையாது. நீங்கள் என்னனாலும் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட் பண்ணலாம், இல்லை சம்கி பண்ணலாம். உங்கள் ஓன் ஐடியா தாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீடு வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக நான் கொடுக்க போகிறேன். அவுட்லைன் மாதிரி. அந்த ஹோல்ஸ் எல்லாமே நமக்கு மறையணும்ல, அதனால் நான் சுகர் பீடு வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக நீங்களும் சுகர் பீடு வச்சு கொடுங்க. இல்லைன்னா கட்டான பீடு வச்சு கொடுக்கலாம். நான் சுகர் பீடு வச்சு பண்ணிகிட்ருக்கேன்.
எப்பயுமே சொன்ன மாதிரி 2 பீடாக போடுங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சுகர் பீட் போட்டாச்சு. இப்போ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த அவுட்லைன் கொடுக்கவுமே அந்த லுக்கே தனியாக இருக்கும். அதனால் எந்த ஒரு டிசைன் பண்ணாலும் அவுட்லைன் கொடுக்க மறக்காதீங்க. அந்த கூம்பு மாதிரி கரெக்டாக அந்த ஷார்ப்பு வந்ததுக்கப்புறம் முடித்து நீங்கள் லாக் போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபுல்லாக ஜரி கொடுக்க போகிறேன். 2 லைன் ஜரி கொடுத்துருங்க. அப்போ தான் நீட்டாக அந்த ஒர்க்கு ஃபுல்லாக அழகாக இருக்கும். சரியா? அப்போ தான் நம்ம கட் பண்ணுறப்ப வந்து பீடு எதுவுமே தெரித்து வெளியே வராது. 2 லைன் ஜரி கொடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மோஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஜரி. இப்போ இதுவே அழகாக இருக்கும் பாருங்கள். எப்பயுமே எந்த ஒர்க் பண்ணாலும் கடைசி 2 லைன் ஜரி கொடுத்து ஃபில் பண்ணால் தான் நம்ம கட் ஒர்க் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். சரியா? ஃபுல்லாக கட் ஒர்க் அடுத்து பண்ணிடலாம். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா காய விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் காய விட்டுருங்க. நல்லா தடவி ஃபுல்லாக வெளியே துணிக்கு வெளியவும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி 2 கலர் எடுத்திருக்கேன். லைட் அண்ட் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். ஏன்னா பீகாக்கோட ஃபெதர் நான் பண்ணுறனால அதுக்கு ரிலேட்டடான கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அட்டை மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை புக்கோ ஏதாவது ஒரு நோட்டு மாதிரி எடுத்துகிட்டு 2 நூலோட எட்ஜு வச்சுட்டு இதை வந்து ஒரு 30 தடவை இல்லை 40 தடவை நான் சுற்ற போகிறேங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் 2யும் வச்சு சேர்த்து வச்சுட்டு இந்த அட்டையில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபுல்லாக சுற்றுங்க. ஒரு 30 இல்லை 40 டைம்ஸ் சுற்றுங்க. எவ்வளோ நல்லா நிறைய சுற்றுறோமோ அவ்வளோ பஞ்ச் வந்து அழகாக தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றுங்க. ஃபுல்லாக சுற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்லா ஒரு வரும் பாருங்கள். ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 எட்ஜையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கணும். இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ 2 எட்ஜையும் சேர்த்து நல்லா நாட் போட்டுக்கோங்க. மொதல் ஸ்டார்ட் பண்ணதும் இப்போ எண்டிங்கும் சேர்த்து ஒரு 2-3 நாட் நல்லா டைட்டாக வச்சு போட்டுக்கோங்க. சரியா? அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணி விட்ருங்க. மிச்சத்தை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சு இதையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக லென்த்தாக வந்துடும். இந்த பஞ்சை நம்ம 2 வந்து 2 ஆக்குறோம். 2 எட்ஜையும் சேர்த்து. இப்போ இதையும் 2 சேர்க்குறேன். திருப்பி இதையும் 2 சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்குறப்ப நல்ல ஒரு பஞ்சாக நமக்கு கிடச்சிரும். இதை நல்லா சுற்றிக்கோங்க. முன்னாடி சின்னதாக சுற்றிட்டு நல்லா பூ கட்டுற மாதிரியே 4 சுற்று சுற்றி நல்லா லாக் போட்டுக்கோங்க. 2-3 லாக் நல்லா போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட்னால தெரித்து வந்துடும். நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. பூ கட்டுற லாக் போடுவோம்ல அந்த மாதிரி நல்லா லாக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. என்ன கலர் நம்ம எடுக்கிறோமோ அந்த கலரே நூல் எடுத்திங்கன்னா நீட்டாக இருக்கும். வெளியே தெரியாது. இப்போ இந்த இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 இருக்குது. எல்லாத்தையும் கட் பண்ணிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் பாருங்கள். ஃபுல்லாக கட் பண்ணி விட்டோம்னா அழகாக ஃபெதர் வந்துடும், நமக்கு கிடச்சிரும். நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா காஞ்சிருக்கும். நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம். எட்ஜு ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி க்ளூ போட்டனால ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பிசுறு இல்லாமல் நல்லா கட் ஆயிரும். நல்ல நமக்கு ஒரு பேட்ச் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம இதையே அழகாக நம்ம வந்து பட்டு பாவாடையில் வைக்கலாம், ப்ளவுஸ் ஸ்லீவில் வைக்கலாம், பேக் நெக்கில் வைக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன டிசைன் பண்ணாலும் நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம். இதையே ஒரு அழகான இதாங்க பேட்ச்சு. இந்த பேட்ச் நம்ம எப்படினாலும் ரவுண்டு பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ஷேப் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இதை கீழே இப்படி நம்ம வச்சோம்னா ஃபெதர் அழகாக இருக்குது பாருங்கள். பீகாக்கோட ஃபெதர் ஷேப் கிடச்சிருச்சா பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வச்சு ஒரு டிசைன் நான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி ப்ளவுஸில் நீங்கள் அட்டாச் பண்ணி காட்டலாம், வச்சுக்கலாம் பேக் நெக்கில். இப்போ பாருங்கள் எத்தனை தான் அழகாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக ஒரு பீகாக் போட்டு ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்டு நான் வந்து நல்ல ஸ்டோன் செயின் வச்சு ஒட்டி பீடு ஒர்க் பண்ணி நடுவில் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் தாங்க பண்ணியிருக்கேன். அந்த மேலே காம்பு வந்து அது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது அப்படியே ப்ளவுஸில் ஒட்டினோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? நார்மலாக ஒரு துணியில் நம்ம பண்ணிவிட்டு இதை ஒட்டிட்டோம்னா சூயிங் த்ரெட் வச்சு நல்லா தச்சிடணுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக. இது வந்து குழந்தைங்களுக்கும் பண்ணலாம், பெரியவங்களுக்கும் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும்.
சூப்பராக இருக்கா? நல்லா இருக்குது பாருங்கள். இதாங்க பேட்ச் ஒர்க்கு. செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? என் வீடியோஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிஸ்டர். எல்லாமே மறந்துடாதீங்க. நல்லா இருக்கா? தேங்க்யூ.